எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது நம்பிக்கை இழந்தவன் வாழ முடியாது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள நம்புறது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் நம்பியிருப்போம். அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை ஒரு சில நேரம் நம்ம நம்பினது வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அடுத்தவங்க மேலே வைக்கிறது ஒரு நம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கீழே விழுந்தாலும் நம்மளால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னா நம்மளாலையும் முடியும், அவரால் முடிஞ்ச விஷயம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நம்பிக்கையை வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்னம்பிக்கை, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியா நான் உங்களால் செய்ய முடிஞ்சது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு லட்சியம், கொள்கை அந்த மாதிரியாக என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ லட்சியம்னா என்னன்னே தெரியாது. மனுஷனாக பிறந்தா ஏதோ லட்சியம் வேணும்னு வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு லட்சியமும் இல்லை. இப்போ அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்ம லட்சியமாக வச்சுருக்கோம். அப்போ நேற்று பேசும்போது ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு சிஸ்டர், அதாவது திருத்தணியிலேருந்து பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக எப்படியும் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அக்கா பேர் ஜெயந்தி, அவங்க தான். நம்ம பேரை சொல்ல வேண்டாம்னு நினச்சோம், இருந்தாலும் சொல்லிடுவோமே. ஏன்னா அவங்களும் சேனல் தான் வச்சுருக்காங்க, அவங்க பேர்லேயே தான் வச்சுருக்காங்க. அப்போது நம்ம வீடியோவை பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அப்போது ஒரு 6 வருஷமாக நம்ம பல கஷ்டப்பட்டோம். இப்போ தான் அதாவது எப்படின்னா யூடியூப்பில் எல்லாருமே எப்படின்னா நான் மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தேன், அப்படி ஆரம்பித்தேன், இப்படி ஆரம்பித்தேன். கடைசி பார்த்தா அவங்க பெருசாக இருப்பாங்க. அவங்க சொன்ன விஷயம் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அப்போ நம்மளும் இல்லை பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொன்னாங்க, தெரியும். நம்மளாலையும் முடியாதான்னு ட்ரை பண்ணோம். நம்பிக்கையோடு தான் ஆரம்பித்தோம். நிறைய தோல்விகளை சந்தித்தோம். ஏன்னா நம்ம அடுத்தவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரியாக ஒரு சில மிஸ்டேக் பண்ணோம். அடுத்து நம்மளாலையும் முடியும்னு அடுத்த சேனல் ஓப்பன் பண்ணோம். அதுலேயும் நிறைய தப்பு பண்ணோம். எப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை, தெரியாமல் இங்கே உள்ள ஒரு சில அதாவது நம்ம படிப்பு கம்மிங்கிறதுனால ஒரு சில விஷயம் தெரியலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷமாக கற்றுக்கிட்டு, இப்போ ஒரு 5 வருஷமாக கற்றுக்கிட்டு 6வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண வீடியோ. ஓரளவு இப்படி தான் வீடியோ எடுக்கணுங்க விஷயம், அப்புறம் இப்படி தான் அப்லோடு பண்ணணும், இந்த மாதிரியாக பண்ணோம்னா பிரச்சனை வருங்கிறத நிறைய 6 வருஷமாக கஷ்டப்பட்டு நான் தனியாகவே கற்றுக்கிட்டேன். எனக்கு சப்போர்ட்டுன்னு இப்போது ஓரளவு, அதாவது எப்படின்னா நம்மளையும் கண்டிப்பாக நம்ம அழகு, முகம் பார்க்கணும், என் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு எந்த நாளுமே நினச்சது கிடையாது. நம்ம சொல்கிறது ஒரு 4 பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விவசாய வீடியோவே கையில் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லார மாதிரியும் பார்த்திங்கன்னா நம்மளும் காமெடி பண்ண முடியும், ஆட முடியும், டான்ஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி இப்போது ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுக்கலாம். இப்படி பல விஷயத்த பண்ணி வியூஸ், அதாவது ஒரு மாதத்துலேயே கூட ஹிட் ஆகலாம். நம்ம அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுக்கலை. நம்ம வேலையை எப்போதும் பார்க்குற மாதிரி பார்க்கும். கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தனியாகவே பண்ணும்போது நமக்கு லேட் ஆச்சு, அவ்வளோதான். அது போக நம்ம எந்த விதமான பிரபலமும் கிடையாது. இங்கே கோடியாக பணம் வச்சுருக்கவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. அங்கே அந்த பக்கம் ஒரு வருமானம் வரும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வருமானம் வரும். இப்படி பல வழிகளில் அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பக்கம் வருமானம் வரட்டுமேங்கிற ஒரு, அப்போ பணக்காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல வழியில் பணம் வரும். ஏன்னா அவங்களோட திறமைகளை பல விதமாக வளர்த்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வரதானே செய்யும். நம்மளும் ஒரே வேலையை பார்த்துட்டு எனக்கு விவசாயம் மாத்திரம் பண்ணதேன் பணம் வரலன்னா வராது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ என் பின்னால் பாருங்கள் பன்றி எந்தளவுக்கு சாய்ச்சிருக்குன்னு. அப்போ அது வந்து நம்மளை நஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு சிக்கலில் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா நான் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுங்கக்காண்டி ஏதோ ஒரு வேலைக்கு ஓடித்தான் ஆகணும். அப்படி நம்மளும் ஒரு சில வேலைகளையும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு பயங்கர கஷ்டம்னே சொல்லலாம். நிறைய நம்ம லைவ் வீடியோவில் இந்த மாதிரியாக சொல்லியிருப்போம். படிக்கலை அப்படிங்கிறது 2வது தான். நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை, கண்டிப்பாக நம்ம நம்பிக்கைன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். இதில் ஒரு சின்ன கதையாகவே சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இந்த மாதிரியாக ஒரு தென்னை மரம், ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹைட்டு. இது எங்கள் மாமா, அதாவது நமக்கு நிறைய தமிழ்நாடு முழுவதும் நிறைய நண்பர்கள், வீடியோ மூலமாக நிறைய சொந்தங்கள்லாம் கிடச்சிருக்கீங்க. இது இல்லாமல் நமக்கு மதுரையிலேருந்து ஒரு மாமா எங்கள் கூடயே, அதாவது எப்படின்னா அந்த காலத்திலேயே திருநெல்வேலி பக்கம் அறுப்புக்கு, அதாவது நெல் விளையிற நேரத்தில் அறுக்க வந்தவங்க இந்த ஊர் பிடிச்சி இங்கே எப்படின்னா மக்களோட பழக்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்கு தோணி இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கிட்டாப்புல. இங்கேயே 2 வீடை கட்டி அப்புறம் 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கும். அப்போ நம்ம பேச்சு பழக்கத்துலேயும் சரி, அண்ணன் தம்பி மாமா அப்படிங்கிற மாதிரியே மாமா
அவர் சொன்ன ஒரு சின்ன கதை தான் இது. இந்த மாதிரியான ஒரு தென்னை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சரஞ்சரமாக. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நம்பிக்கையை இழந்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்மளோட உயிரும் போக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மரத்து மேலே ஒரு மிகப்பெரிய விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம். அப்போ மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சரஞ்சரமாக இந்த குலையாக தேங்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அங்கே நீங்கள் பார்க்கிங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த அளவு தேங்காவும் அதிகமாக காய்ச்சி மரம் ஃபுல்லாக தொங்கியிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு வெளியூர்காரரு, ஒரு திருடர் அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ஏன்னா உள்ளூர்காரங்க யாருமே அந்த மரத்தில் ஏறி பறிக்கணும்னு ஆசைப்படலை. ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம். இவர் வந்த இடத்துல சரி பறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி இருக்காப்புல. மரத்தில் ஏறும்போது நல்லா காற்றடிச்சிருக்கு. அப்போ ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரியாக ஒரு அப்போ இந்த மட்டை இந்த மாதிரியாக சின்ன சின்ன குச்சியாக இருக்கும், இதுதான் குத்துதுன்னு நினச்சிட்டு இருந்த தேங்காவை ஃபுல்லாக மொத்தமாக பறித்து கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டு சந்தை பக்கமாக போயிட்டு உட்காந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த ஊர் பக்கத்துலேயே தான் அதிக மூடை இருந்ததுனால இப்போ ஒரு மரத்துலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மூடை நல்லா காய்ச்சிது அப்படின்னா 7 மூடை 8 மூடை கிட்டத்தட்ட 200 காய் வரை பறிக்கலாம். ஒரு சாக்குக்கு 30 காய் போட்டோம் அப்படின்னாலும் 37 21 மாதிரி ஒரு 7 மூடையை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியலன்னு பக்கத்துலேயே ஒரு கடை மாதிரியாக போட்டுட்டு உட்காந்துட்டாரு. திருடுன பொருளை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு அவரால் பார்க்கல, அவர் பொருளை விற்கணும், நம்ம வீட்டுக்கு காசை கொண்டு போகணுங்கிற மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. உடம்பு ஃபுல்லாகவே அவருக்கு தெரியாமலே அந்த மேலே இருந்த பாம்பு கடித்து பயங்கர இரத்தப்போக்கு போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ என்னடானா அங்கங்கே அந்த பல் தடமும் இருந்திருக்கு. அப்போ அது வரைக்குமே அவர் நம்பிக்கையை விடலை. நம்ம இதை விற்றுட்டு வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காரு. திருடாராக இருந்தாலும் கூட அங்கே அவர்கிட்ட பொருள் வாங்க வந்தவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா தேங்காய் ரொம்ப பறித்து கஷ்டப்பட்டு பறிச்சிருப்ப போல இருக்குது. ஆமாண்ணாச்சி, ராத்திரி நேரத்தில் போய் பறிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போவும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த தலை சுற்று இந்த மாதிரியெல்லாம் வரவும் ஒன்றும் செய்யாது, ஏதோ இந்த குச்சி தானே குத்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. டேய் தம்பி, உடம்பை பார்த்தியாப்பா, அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே ஏதோ ஒரு பூச்சி கடித்த மாதிரி காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூச்சி கடிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் உடம்பை பார்த்துருக்காரு. உடம்புல 3/4 இடத்துல அந்த பாம்போட கடித்தடை இருந்திருக்கு. அண்ணாச்சி இப்படி அவர்கிட்ட உண்மையே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி அவர் மரத்தில் போய் பறித்தேன், அதில் தான் ஏதோ கடிச்சிருக்கும் போல இருக்குது. டேய் அதில் ஒரு பெரிய பாம்பு இருக்கப்பா, நான் விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர்காரர் சொன்னோன்னே, என்னது விஷப்பாம்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துலையே இறந்துட்டாராமா. அது வரைக்குமே அவர் அந்த பொருளெல்லாம் விற்றுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம்தான் கடைசியான நேரத்தில் என்னென்னா பாம்பா நம்மளை கடிச்சது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இழந்த உடனே அது வரைக்கும் இருந்த உயிர் பிரியுது. அப்போ காரணம் பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிறது 1000 கடி கடிச்சிருக்கு. அப்போ கூட இறக்காத அந்த மனுஷன் நம்மளை பாம்பு தான் கடிச்சிட்டா அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு ஒருத்தர் சொன்ன உடனே இறந்து போயிட்டாப்புல. அப்போது நம்பிக்கை நம்மளை வாழவும் வைக்கும். நம்பிக்கை இழக்கும்போது நம்ம உயிர் கூட போகிற ஒரு சூழ்நிலை வரும். இதில் பல கஷ்டம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம நம்பிக்கையோட எதை செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி. நல்ல விஷயத்த நிறைய செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவியாக இருப்போம். கதை பிடிச்சிருக்கா என்னங்கிறத ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது நம்மளாக ரெடி பண்ணி சொல்லலை, நம்ம கேள்விப்பட்டதை சொன்னோம், அவ்வளோதான். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளும் மரம் ஏறுவோம். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக தான் ஏறுவோம். நாள் வந்த உடனே நம்ம ஏரியெல்லாம் பழகலை. கிட்டத்தட்ட பல நாள் கஷ்டப்பட்டு அரை மரத்தில் ஏறிட்டு இறங்கிடுவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்த உடனே உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள லாப நஷ்டங்கள் தெரியாமல் போயிடும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பழகும்போது தான் தெரிய ஆரம்பிச்சிது, மழை நேரத்தில் நம்ம ஏறக்கூடாது. அப்போ அந்த மரத்து மேலே நானும் ஏறும்போது 2-3 வாட்டி மட்டைகளில் பாம்பு இருந்திருக்கதை பார்த்துருக்கேன். அப்போது இந்த மரத்தோட அந்த உச்சிக்கு போனால் கூட அந்த ஓலையை அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க மாட்டேன், கொஞ்சம் எட்டி பார்ப்பேன் முடிஞ்ச வரையும். அப்புறம் தான் அடிமட்டையை லேசாக கையை வச்ச உடனே ஏறிட மாட்டேன், கையை வச்சுட்டு எடுப்பேன். ஏன்னா உள்ள விஷப்பூச்சிகள் இருந்தால் கடிக்க வருங்கிறது எனக்கு தெரியும். அப்போ கையை வச்சுட்டு எடுக்கும்போது ஒரு தவளை தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கையை கூட அது கடிக்க வரலாம். இந்த மாதிரியாக ரொம்ப கவனம் வேணுங்கிறதுனால நம்ம பொறுமையாக தான் ஏறி பழகணும். இப்போது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஏறுற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் ஏற மாட்டேன். ஏன்னா அங்கே 40 ரூபா கொடுத்தா பறித்து தர நிறைய அதுக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க விலையை நம்ம ஏன் கெடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராத பட்சத்தில் நம்ம ஏறித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் கண்டிப்பாக ஏறிடுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம மரத்தில் ஏறி இளநீ குடிக்கிற மாதிரியா, தேங்காய் பறித்து போடுற மாதிரியா
நம்ம ஃபஸ்ட் வீடியோவும் அதான். இப்போது அடுத்ததான் ஒரு நாள் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம், நம்மளாலே ஏறி பறிக்கிறதையும் காட்ட முடியும், எல்லாம் காட்ட முடியும். தனியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவே நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம நண்பர்கள்லாம் வாரம்னு சொன்னாங்க வீடியோ எடுக்க. அவர் கடைசியாக நான் தானப்பா உன்னை வளர்த்து விட்டேன்னு சொல்லிடக்கூடாதுங்க ஒரே வைராக்கியம், அசைக்க முடியாத என் மேலே இருக்க ஒரே நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். நன்றி. 10 நிமிஷத்தை தாண்டிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல சொன்னாங்க, கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு அடுத்த வீடியோவை குறைச்சிக்கிடுவோம்.